அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நாம் இன்றைய பதிவிலே பார்க்க இருப்பது திருவம்பாவையின் மகத்துவம் பற்றி. நாம் சென்ற பதிவிலே சிவபெருமான் ஊர் எது, அவனது உற்றவர் யார், தோழன் யார், அந்நியர் யார் என்று கேள்விகள் கேட்க அதற்கு தோழியர்கள் என்ன பதில் சொன்னார்கள் என்பதை பார்த்தோம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது, தண்ணீர் குளத்திலே இறங்கிவிட்டால் மட்டும் போதாது, குளிக்கத் தொடங்கிவிட்டால் மட்டும் போதாது, எப்படியெல்லாம் குளிக்க வேண்டும், என்னவெல்லாம் சொல்லிக் குளிக்க வேண்டும் என்பதை நீராடும் பெண்கள் வாயாரக் கூறுவதாக மாணிக்கவாசகப் பெருமான் தேனாக இங்கு கூறியுள்ளார். காதார் குளையாட வைம்புண் கனலாட, கோதை குழலாட வண்டின் குழாமாட, சீதப் புனலாடி சிற்றம்பலம்பாடி, வேதப் பொருள்பாடி எப்பொருளா மாப்பாடி, சோதி திறம்பாடி சூழ்குன்றை தார்பாடி, ஆதித்திறம்பாடி அந்தமா மாபாடி, பேதுத்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். அதாவது, காதணிகள் அசைய அசைய பசும் பொன்னால் செய்யப்பட்ட நகைகளெல்லாம் சேர்ந்தசைய, கூந்தலில் கூடிய மலர்கள் அவிழ்ந்து அசைய, அந்த மலர்களில் தேனுண்ண மொய்த்திருந்த வண்டுகள் அசைய, குளிர்ந்த நீரில் அமிழ்ந்து நாம் நீராடுவோம். நீராடும் போதே நாம் எல்லோரும் சிற்றம்பலத்தின் சிறப்பை பாடுவோம். அப்படி நாம் நீராடும் போதே எல்லோரும் சிற்றம்பலத்தின் சிறப்பை பாடுவோம். வேதங்களின் பொருளை பாடுவோம். அந்த பொருளாயிருக்கின்ற சிவபெருமானை பாடுவோம். சிவபெருமானின் ஜோதி வடிவத்தின் சிறப்பை பாடுவோம். அவன் அணிந்துள்ள கொன்றை மலர் மாலையை பாடுவோம். அவனின் அனாதியான தன்மையை பாடுவோம். அந்தமற்ற உண்மையை பாடுவோம். நம்மையெல்லாம் நமது பக்குவ நிலைக்கு ஏற்ற வகையில் வகைப்படுத்தி நம்மை வளர்த்தெடுத்தவளான உமையம்மையின் திருவடிகளின் பெருமைகளை பாடுவோம். அவ்வாறெல்லாம் பாடிக்கொண்டே நீராடுவதை எண்ணிப்பார் என்று பாடிக்கொண்டே பெண்கள் எல்லோரும் நீராடுகின்றார்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும், ஷேர் பண்ணவும். நன்றி, வணக்கம்.